இந்த ஜனநாயகன் ஃபவுண்டேஷன் என்பது இதில் சீமான் முதலிடமும் இரண்டாவது அண்ணாமலை என்பது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுவதற்கான ஒன்றும் இல்லை. நான் வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லலை, தவறாக நினைக்கக்கூடாது. ஆச்சரியம் இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னொன்று விடுபட்டு போனது வந்து இந்த ரெண்டு பேர் சொன்னதுனால மூன்றாவது ஒரு பேர் விட்டு போனது அப்படின்னு சொன்னது வந்து நடிகர் விஜய் அவர்கள், தவேகா தலைவர். இவ்வளோ கூட்டம் வருது அவருக்கு. ஏன் வந்து இதை இவங்க ரெண்டு பேரை வந்து சொல்கிறாங்கன்னா, மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார். தமிழ்நாட்டு மக்கள் இவங்க இதை விட சிறப்பாக இருப்பாங்களா, இதை விட மோசமாக இருப்பாங்களா, இதே மாதிரி இருப்பாங்களா, எந்த விதத்தில் இருப்பாங்க தெரியாது. அந்த எதிர்பார்ப்புகளில் சீமானும் அண்ணாமலையும் வருகிறார்கள். அதற்கு நான் திருப்பி அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நம்ம மறுபடியும் நம்ம சேனலில் பேசிக்கிட்டு இருக்கிறது நான் சொல்கிறது என்னென்னா, கருத்தியல் வந்து ஏதோ மக்கள் கவனிப்பதில்லை அப்படின்னு நம்ம பொதுவாக நினைக்கிறோம். ஆனால் உள்மனதில் அடிமனதில் கருத்தியலை வாங்கி கொள்கிறார்கள். இது ஜனநாயக ஃபவுண்டேஷன் வந்து எடுத்தது வந்து தேர்வு நியாயமானதாக தெரிகிறது. இதே மாதிரி மக்கள் தேர்வை வந்து ஓட்டு அளிக்கும் போது ஏற்றுக்கொண்டால், அதாவது இதை கடைபிடித்தால் தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வருவதும் என்பதை விட அரசியல் பாதையில், அரசியல் அந்த வெளிச்சத்தில் ஒரு நல்ல ஒரு உண்மையான விடியல் வரும். அப்போது இந்த ஜனநாயகன் ஃபவுண்டேஷனில் எடுத்த இந்த இரண்டு பேருமே இவங்களுக்குள்ள என்ன ஒற்றுமைன்னு கேட்டால், இவர்கள் பேச்சில் கருத்தியல் உண்மையாக வெளிப்படுகிறது. சமுதாயத்திற்கு தகுந்த மாதிரி ஒரு கருத்தியலாக இருக்கிறது. வெறும் தேர்தல் அரசியலை மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் தமிழ்நாட்டு மக்களின் நல்வாழ்வு, எதிர்காலம், நெடுங்காலம், குறுகிய காலம் மட்டுமில்லாமல் நெடுங்காலத்தை மனதில் வைத்து இவர்களுடைய கருத்துக்கள். அதே சமயத்தில் அரசியல் கருதி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்கள். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், சொல்லுங்கள் சார். ஜனநாயகன் ஃபவுண்டேஷன் அப்படின்னக்கூடிய நிறுவனம் வந்து சமீபத்தில் ஒரு ஜனநாயகன் பேர் நல்லா இருக்கு, சொல்லுங்க. சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு வந்து நடத்திருந்தாங்க. குறிப்பாக 18 முதல் 40 வயது இருக்கக்கூடிய மக்களிடம் வந்து இந்த கருத்து கணிப்பு வந்து நடைபெற்றது. இதில் வந்து தமிழ்நாட்டில் ஆளுமை மிக்க தலைவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுப்பப்பட்டிருந்து, இதில் வந்து சீமான் அவர்களுக்கு இந்த பட்டியலில் வந்து முதலிடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விடயத்தை? இந்த ஜனநாயகன் ஃபவுண்டேஷனுங்கிறது ஒரு தனியார் என்ஜிஓ இருக்கும்ன்றது என்னுடைய யூகம், எனக்கு தெரியல. அவர்களுடைய இது எவ்வளவு பேரை வந்து, அதாவது எப்போவுமே வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க, சென்சஸ் அந்த மாதிரி சர்வே எடுக்கிறாங்க, கருத்து கணிப்பு அப்படின்னா எவ்வளவு பேர் எடுக்கிறாங்கங்கிறத பொறுத்து, அதுக்காக வந்து இத்தனை லட்சம் பேர், இத்தனை கோடி பேர் எடுக்கிறதுங்கிறது ஒரு அரசு மட்டுமே செய்யக்கூடிய விஷயம். தனியார்கள் எடுக்கும்போது 2000 பேர் எடுப்பாங்க, 20,000 பேர் எடுப்பாங்க, ஏதோ ஒரு 50,000 பேர் எடுப்பாங்க. அவங்களுடைய கட்டமைப்புக்கு தகுந்த மாதிரி எடுப்பாங்க. இந்த ஜனநாயகன் ஃபவுண்டேஷன் என்பது எவ்வளவு பேரை எடுத்தாங்கன்றது நமக்கு தெரியல. ஆனால் ஒரு சில ஆயிரம் மக்களையாவது எடுத்தால்தான் ஒரு 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 கணிப்பு என்பதற்கு ஒரு மரியாதை, ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். அந்த வகையில் எடுத்திருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து இந்த கருத்தை தொடர்கிறோம். இதில் சீமான் முதலிடமும் இரண்டாவது அண்ணாமலை என்பது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுவதற்கான ஒன்றும் இல்லை. நான் வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லலை, தவறாக நினைக்கக்கூடாது. ஆச்சரியம் இல்லைன்னு சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ யார் வந்து அரசியலில் வந்து இளைஞர்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இளைஞர்னா இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னால் வரைக்கும் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களே இளைஞராக தான் இருந்தார். இளைஞராக இருந்தார்? புரியல. ஏங்க 60 வயசில் ஒரு இளைஞர் அணியில் இருந்தார்ல, அப்படி தெளிவாக சொல்லுங்கள் சார். எனக்கு கூட ஒரு சான்ஸ் இருந்ததுங்க. கொஞ்சம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் நான் முடிவு பண்ணியிருந்தா நான் கூட ஆயிருக்கலாம். இல்லையா? அது இல்லை, விட்டுட்டேன். நாங்களா யார் சார்? நீங்களாம் சிறுவர்கள். ஆமாம், ஆனாலும் வந்து நீங்களாம் மாணவர்கள்னு வச்சுங்க.
ஆமாம், நீங்கள் மாணவர்கள் சிறுவர்கள் அந்த மாதிரி கணக்கில் வச்சுங்க. அப்போ இளைஞர்கள்னா ரைட்டு. அப்போது அங்கே வந்து உண்மையான அப்போ 60 வயசுலேயே இளைஞராக இருக்கலாம் அப்படிங்கும்போது ஐயா துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் வந்து 52 வயது இருக்கும்னு நினைக்கிறேன், தோராயமாக சொல்கிறேன், 50 வயசுக்கு மேலே. அப்போ இன்னும் அவருக்கு 10 வருஷம் இருக்குது இளைஞராக இருக்கிறது இல்லையா? அந்த கணக்கு பார்த்தா 60 கணக்கு பார்த்தா 50 இருந்தால் இன்னொரு 10 வருஷம் இருக்குது. அப்போ அவரை வந்து ஒரு இளைஞராக வந்து நம்ம அந்த இளைஞர், ஏன்னா 2வது இளைஞர்னா என்ன, அரசியலில் வந்து அடுத்த தலைமுறைன்னு வச்சுக்கலாம். வயது என்பது ஒரு தனி விஷயம். அடுத்த தலைமுறை, இப்போ கருணாநிதி எம்ஜிஆர் இவங்க, கருணாநிதி ஜெயலலிதா அவர்னா அடுத்த தலைமுறை அப்படின்னு வரும்பொழுது ஸ்டாலின் எடப்பாடி எப்படி வருது. இப்போ சினிமாவில் வரலையா, ஒரு காலத்தில் வந்து எம்ஜிஆர் சிவாஜி, அதுக்கப்புறம் வந்து ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன், அப்புறம் வந்து அஜித் விஜய் தனுஷ் சிவகார்த்திகேயன், இப்படி இந்த தலைமுறைகள் வித்தியாசம். இதில் வந்து வயசு முன்ன பின்ன இருக்கலாம் ஒரு. அந்த மாதிரி பார்க்கும்போது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் உதயநிதி அவர்களுடைய பெயர் வந்து வரல அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கு. ஏன் ஆச்சரியமாக இருக்குன்னா அவரும் அரசியலில் இந்த தலைமுறை வயசில் வித்தியாசம் இருக்கலாம். விஜய்க்குமே 50 வயசு வந்துடுச்சு, அதாவது தாவேகா தலைவர் விஜய்க்கு. அண்ணாமலை 60 நெருங்கி கொண்டிருக்கிறார். இவர் அண்ணாமலை 40களில் இருப்பார். அண்ணாமலை 40 ஒட்டியிருப்பார். ஆனால் இவர்கள் இந்த 40 50 60லாம் பார்க்காம அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகளாக கருதப்படுகிறார்கள். ஸோ அரசியலை பொறுத்தவரை இவர்கள் ஒரு தலைமுறை, இளைஞர் தலைமுறை. இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். இதில் உதயநிதி இல்லை என்பது ஒரு விதமான ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அப்போ இந்த இளைய தலைமுறை அப்படிங்கிறது அடுத்த தலைமுறை, அடுத்த வாரிசுன்னு சொல்கிற மாதிரி. இதில் வயது ஒருத்தர் அப்படி பார்க்க போனால் அண்ணாமலைக்கு 40, ஏறக்குறைய சீமான் அவர்களுக்கு 59 அந்த மாதிரி வருது, 58 59. இவருக்கு உதயநிதிக்கு 47 அதான் 50 நெருங்கி கொண்டிருப்பவர். ஒருத்தருக்கு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வருது. சீமான் விஜய் பார்த்தீங்கன்னா விஜய்க்கே ஏறக்குறைய 50 வயது இருக்கும், 50 ஒட்டி இருக்கக்கூடிய வயது. அப்போ நீங்கள் 40 60 ஒன்றா சேர்க்கலாமா அப்படின்னா அரசியலில் சேர்க்கலாம். அரசியலில் 90 95லலாம் அரசியலில் இருக்காங்க, 80 இருக்காங்க, 86 இப்போ துரைமுருகன் இருக்காரு. அப்படி பார்க்கும் பொழுது இளைஞர்கள்னா இப்போ துரைமுருகனை வந்து மூத்தவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாலின் அவர்களே இளையவர் தான் வயதில் 70. அப்போ நான் அதை விட இளைஞர், ஒரு ஒப்பீடு வயது கணக்கு வச்சு சொல்கிறேன். அந்த மாதிரி வரும்பொழுது இதில் உதயநிதி இல்லை என்பது ஒரு சற்று ஆச்சரியத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது திமுகவில் வந்து ஒரு எழுச்சி பெறும் ஒரு தலைவராக வளர்ந்து வருகிறார். அவர் ஏறக்குறைய ஒரு பவர் சென்டராக இருக்கிறார். நிறைய சொல்கிறாங்க, அவர் முதல்வர் ஸ்டாலின் எடுக்கும் முடிவுகளை விட உதயநிதி எடுக்கும் முடிவுகள் தான் அதிகம், இல்லை ஒரு முரண்பட்ட முடிவுகள் வரும்போது உதயநிதியின் முடிவுகளே வந்து மேற்கொள்ளப்படுகின்றன அப்படிலாம் சொல்கிறாங்க. அங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் மாப்பிள்ளை அவர்கள் அவர் ஒரு பக்கம் இருக்கார், கிச்சன்லேருந்து அவங்க வீட்டில் அவங்க இருக்காங்க. அவங்களாம் எல்லாருமே அரசியல் ஆர்வம் கொண்டவர். நம்ம ஒன்றும் யாரையும் தவறாக சொல்லலை. நம்ம வந்து அந்த குடும்பமே அரசியல் ஆர்வத்தில், அப்படியே அரசியல் ஆர்வத்தில் ஊறி திளைத்து இருக்கிறார். ஆளுக்கு ஒரு பக்கம் மக்கள் பணியாற்றுகிறார். அரசியல் பணினா மக்கள் பணி தானே. ஒரு பக்கம் மாப்பிள்ளை ஆட்டுறாரு, அவர் வெளிநாடுகள்லாம் போய் சர்வதேச போய் அரசியல் பணி ஆற்றுறாருன்னு சொல்லுங்க சார். அதுதான் நான் சொல்கிறேங்க, வெளிநாடுகள்லாம் போய் அரசியல் பணி ஆற்றுறாரு சொல்லுங்க. மேலோட்டமாக சொன்னால் அது மேலோட்டமாக நீங்கள் தான் தப்பா. நான் தெளிவாக இருக்கேன், சொல்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். கேட்குற நேயர்கள் நம்மை விட தெளிவாக இருப்பார். உதயநிதி இரவு பகல் பார்க்காமல் அவர் வந்து பணியாற்றுகிறார். அரசியல் பணியா அவர், அதில் வேறு சந்தேகம் கேட்பீங்க நீங்கள். ஆமாம், சரி, ரைட்டு. அது அவங்கவுங்க பணியாற்றுறாங்க. அப்போ உதயநிதி இதில் விட்டு போயிருப்பது என்பது இது என்ன சரியாக நடத்தப்பட்ட ஒரு இதுவான்னு தெரியல. ஏன் சார் எப்படி சொல்கிறீங்க? இல்லை, நேர்மையாக நடந்திருக்குமோ என்னமோ. அப்படி சொல்கிறீங்க? சரியாக நடத்தப்பட்ட திமுக பார்வையில் சொல்கிறீங்க சரியா தெரியலன்னு. ஐடிவிங்க பார்வையில் சொன்னால் சரியாக நடத்தப்பட்டிருக்குமான்னு தெரியல. அந்த சரி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஏதோ நேர்மையாக நடந்திருக்கிறது என்று அர்த்தம். அவர்கள் பார்வையில் சரியில்லை என்று சொன்னால் அதாவது பொதுமக்கள் பார்வையில், நடுநிலையாளர்கள் பார்வையில் ஏதோ நேர்மையாக நடந்திருப்பதாக தெரிகிறது. அப்படி வச்சு போனோம், புரியும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று விடுபட்டு போனது இந்த ரெண்டு பேர் சொன்னதுனால மூன்றாவது ஒரு பேர் விட்டு போனது அப்படின்னு சொன்னது நடிகர் விஜய் அவர்கள், தவேகா தலைவர். இவ்வளோ கூட்டம் வருது அவருக்கு. 18லேருந்து 40 வரைக்கும் எங்க ஆளுங்கன்றாங்க. தவேகா யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் அவங்க அந்த விண்ணப்பம் கொடுக்க மாட்டேன்றாங்க. அது எப்படி தெரியுது? வீட்டு வாசல்லையே ஒட்டியிருப்பாங்களோ? விஜய் ஃபோட்டோ இருந்தால் தரமாட்டாங்க. விஜய் ஃபோட்டோ இருந்தால் தரமாட்டேன்றாங்களா? அப்படி அது சீமான் கூட சொல்கிறார். அதை சீமான் விஜய் அவர் தன்னை மட்டும் சொல்லாமல் தம்பி விஜய் இல்லை என்னுடைய புகைப்படங்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் போனால் கொடுக்க மாட்டேன்றாங்க. இருக்கலாம், ஏன்னா போகும்போதே அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல அந்த பிஎல்ஓன்னு சொல்லக்கூடிய அலுவலர்களுக்கு. அந்த மாதிரி போகும்பொழுது இவரெல்லாம் சீமான் விஜய் போன்ற இவங்கெல்லாம் ஃபோட்டோ ஓட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அவனுக்கு ஃபார்மெல்லாம் கொடுக்காத, அவனை நீக்கி விட்டுருவோம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இது ஒரு யூகம் தானே தவிர இப்படி தான் நடந்ததுன்னு சொல்ல முடியாது. யாராவது புகார் கொடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கொடுத்து இத்தனை புகார்கள் வந்தனன்னு சொன்னாதான் இதை நிரூபணமாக எடுத்துக்கொள்ள முடியும். அங்கொன்றும் இன்றுமாக பேசுவதை எடுத்துக்க முடியாது. இப்போ பீகாரில் கூட ஓவைசி சொன்னார் 65 லட்சம் ஓட்டு போயிடுச்சுன்னு எதிர்கட்சிகள்லாம் சொல்லும்போது அவர் சொன்னார், அவர் எதிர்கட்சி தான், அவர் தனியாக நின்னார். அவர் சொன்னார் 900 வாக்குகள் இஸ்லாமியர்கள் மிஸ் ஆச்சு இந்த சார் பண்ணும்போது. நானே ஜமாத்துகள் மூலமாக அதெல்லாம் ஒருங்கிணைத்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சேன். 900 ஓட்டுகளையும் ஏற்றுக்கொண்டார்கள். சொல்றது யாரு? பாஜகவிற்கு பாஜக கூட்டணிக்கு எதிரான ஒரு எதிர்கட்சியுடைய தலைவர், சிறிய எதிர்கட்சி, ஆனால் இஸ்லாமியர்களை மட்டுமே கொண்ட எதிர்கட்சி. அவர் 5 சீட் ஜெயிச்சாங்க. ரைட். அப்போது அந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் இப்போ இவங்க யாரெல்லாம் பார்த்தாங்க, யாருக்கிட்ட எத்தனை பேர்கிட்ட பேசுகிறாங்க இந்த ஜனநாயக ஃபவுண்டேஷன் தெரியல. இதை தாண்டி விஜய் ஏன் விடுபட்டார் என்று தெரியவில்லை. ஏன்னா விஜய்க்கு நிச்சயமாக ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது. அது வாக்கு வங்கியாக வருமா வராதா என்பதை பற்றி விமர்சனங்கள், சர்ச்சைகள் இருக்கின்றன. என்னன்னா நிறைய விஷயங்கள் இன்னும் அவர் அரசியலில் ஏதோ நடுவில் பிக்கப் பண்ணுறாருன்னு நானே சொல்லிட்டேன். அவசரப்பட்டு சொல்லிட்டேன்னு டவுட்டாக இருக்குது. முதல்ல சொன்னேன் அவருக்கு அரசியல் தெரியல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ பிக்கப் பண்ணிட்டு வர்றாரு. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் ஏதோ பேசிட்டு வர்றாரு. அரியலூரில் அந்த எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு கூட்டம் நடந்தது, போராட்டம் இல்லை கூட்டம். அந்த கூட்டத்தில் மறுபடியும் கர்ப்பிணிகள் வந்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் குழந்தைகளை, கை குழந்தைகளை தூக்கி கொண்டு பெண்களோ ஆண்களோ வந்திருக்கிறார்கள். நீங்க அதாவது ஒரு தடவை பட்டுட்டீங்க, அது படுறதுக்கு முன்னாலேயே கட்சி ஆரம்பிக்கும் போதே அதை சரியாக நிர்வாகம் செய்து அதற்கான சீரமைப்புகள், வாலண்டியர் தன்னார்வல தொண்டர்களை உருவாக்கி அங்கங்கே ஒழுங்குபடுத்துகிற மாதிரி அதெல்லாம் பண்ணணும். இது எந்த கட்சியாக இருந்தாலும் பண்ணணும். அதை பண்ண தவறிட்டாருன்றது தான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு காரணமே. அவர் மட்டுமே, விஜய் மட்டுமே அந்த கரூர் பிரச்சனைக்கு காரணம் நம்ம என்றைக்குமே சொல்லலை. தமிழக அரசும் காவல்துறையும் காரணம், விஜயுடைய நிர்வாகத்தை குறைபாடுகள் அவருடைய கட்சியில் காரணம், மக்களுடைய அதீத ஆர்வமும் காரணம். இது நம்ம கட்சி கூட்டங்களுக்கு மட்டும் சொல்ல. இப்போ கூட சபரிமலைக்கு போகும்போது ஒரு பெண்மணி 58 வயசில் நெரிசலில் இறந்துருக்காங்க. அந்த நெரிசலுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலை தாண்டி போகிறேன். பொதுவாக இந்த மாதிரி கூட்டம் நெரிசல் என்ற அந்த கதையில் பார்த்தீங்கன்னா என்னென்னா 50,000 பேர் ஒரு நாளைக்கு 70,000 பேர் ஒரு நாளைக்கு அந்த ஆன்லைன் புக்கிங்கில் அனுமதிக்கப்படுறாங்க. 20,000 பேர் ஸ்பாட் புக்கிங், அங்கே போய் அங்கே, அதாவது இந்த ஆன்லைன் புக்கிங்கில் போகாதவர்கள் 20,000 பேர். ஆனால் இந்த 20,000ன்றது சமயத்தில் 20ன்றது 30, 35ன்னு வந்துடுது. அப்போது நீங்கள் ஒரு கணக்கு போட்டு ஒரு நிமிஷம் ஒரு ஆள் இங்கேருந்து அங்கே போய் இந்த பம்பையிலேருந்து இங்கே போய் அது 18 படி ஏறி அப்படி வெளியே வரதுக்கு வரலன்னா ஒரு சராசரி கணக்கு. இந்த கணக்கு பிரகாரம் போட்டால் அதில் ஏதோ ஒரு 5% இப்படி அப்படி இருந்தால் பரவாயில்ல. 25% மாறிச்சின்னு வைங்க, நெரிசல் வரத்தான் செய்யும். ஒரு 58 வயது ஒரு கேரள மூதாட்டி இறந்துட்டாங்க, ஒரு நடு வயது உள்ளவர், 60 வயதுக்குள்ள உள்ள நெரிசல். அப்போ இது நம்ம என்ன சொல்கிறோம்,
அந்த 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 கோயில் நிர்வாகம் தேவஸ்வம் டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, அந்த திருவிதாங்கூர் தேவஸ்வ ஆணையம்னு சொல்லுது. அவங்க வந்து அமைப்பு வந்து அவங்க நிர்வாக குளறுபடி. ஏன் இந்த ஸ்பாட்டு வந்து 20 நேரம் சொன்னால் 20 நேரத்தில் நிறுத்தணும். 20, 21, 22 மேக்சிமம். 20, 30, 35 ஆகுனீங்கன்னா அப்போ நீங்கள் இந்த ஆன்லைனில் வந்து 70,000 பேரில் வந்து ஒரு 10,000 பேரை திருப்பி அனுப்பிச்சா ஒத்துப்பானா? ஒத்துக்க மாட்டான். 1 மாதம் முன்னாலே புக் பண்ணியிருக்கேன். இந்த நிர்வாக குளறுபடிங்கிறது எங்கே வருதுன்றதுக்காக உதாரணம் சொல்கிறேன். அந்த மாதிரி அரியலூரில் இப்போ இந்த சாருக்கு எதிரான எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டத்திலையும் கர்ப்பிணிகள் வந்து நெரிசல் வரல, நல்ல வேளை ஒன்றும் அசம்பாவிதம் நடக்கலை. ஆனால் அங்கே பார்க்கும் பொழுது வீடியோ பார்த்தேன், கர்ப்பிணிகள் வந்திருக்கிறார்கள், குழந்தைகளை வைத்து அவர்கள் ஆர்வ கோளாறில் வருகிறார்கள். அவர்களை அப்படி கர்ப்பிணியா இல்லைம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க அக்கா, வீட்டுக்கு போங்க அக்கா, குழந்தை எடுத்துகிட்டு வரீங்களா? அம்மா வேணாம்மா, ஐயா தம்பி குழந்தையெல்லாம் வீட்டில் விட்டுவாங்க, இல்லைன்னா நீங்கள் வீட்டில் டிவியில் பாருங்கள். இதற்கு இன்னமும் ஒரு 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 சீரமைப்பு படை, வாலண்டியர் ஃபோர்ஸ், தன்னார்வ படை வந்து இந்த பட்டு அனுபவித்த பிறகு 41 உயிர்கள் போனதுக்கு அப்புறமும் வந்து விஜய் கற்றுக்கலன்னா இனிமேல் எப்போ கற்றுக்க போகிறாரு? இவர் கற்றுக்கிட்டு என்னைக்கு வந்து அது அதாவது முதிர்ச்சி பெற்று இவர் வந்து ஒரு ஆட்சியை கொடுக்கும் அளவுக்கு வருவது? என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் 10 வருஷமாவது ஆகும். அதுதானே சார் கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. அவர் பேர் ஏன் விருப்பத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போதே அந்த கொஸ்டின்லேயே வந்தது இல்லை. இல்லைங்க, ஆளுமைமிக்க தலைவர் யாருன்னு தானே கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது ஏன் விடுபட்டாருங்கிறதுக்கு நான் என்ன சொல்கிறேன், புரியுது. இது வந்து யாரும் என்கிட்ட வந்து இதான் காரணம்னு சொல்லலை. அவர் விடுபட்டு போனதன் காரணம் இது மாதிரி காரணங்கள் தான் இருக்க முடியும். மக்கள் நம்ம வந்து விஜயோட ரசிகர்கள் பார்வையில் நம்ம அப்படி பார்த்தா அது வேறு மாதிரி இருக்கும். அந்தந்த தலைவருடைய ரசிகர்களாக தான் சொன்னேன். திமுக காரங்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த ஜனநாயக ஃபவுண்டேஷன் அது சரியில்லைங்க, அது ஒரு மாதிரியான என்ஜிஓ, அதெல்லாம் சரியில்லை, அது அப்படி தான் சொல்லுவாங்க. சங்கி என்ஜிஓன்றோம். சங்கி இது வந்து இதுக்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் பாஜக இருக்குங்க, ஜாகிரதை பாஜக உள்ளே வந்துடும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அது நீங்கள் வந்து இப்போ கூட வாசகத்தை திறந்து வச்சுருக்கீங்களா, இல்லை மூடிடுங்க, பாஜக இந்தி உள்ளே வந்துடும். எல்லாமே தமிழ்நாட்டில் அப்படி தானே சொல்கிறோம், பாஜக உள்ளே வந்துடும், இந்தி உள்ளே வந்துடும். ஆனால் இந்திய முதல்ல அவங்கவுங்க சொந்த தனியார் பள்ளியில் கற்றுக் கொடுக்குறதே இவங்க தான். பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா காவேரிக்கோ இல்லை காவேரி நீரில் ஏதாவது பிரச்சனை, வழக்கமாக வர பிரச்சனை, இல்லை வேறு ஏதோ ஒன்றுன்னா அதுக்கெல்லாம் கடிதம் எழுதுவோம். குடும்பத்தில் மந்திரி பதவி வேணும் நமக்கு. அந்த காலத்திலேருந்து, பெரியவர் காலத்திலிருந்து, கலைஞர் ஐயா காலத்திலிருந்து குடும்பத்துக்கு மந்திரி பதவி வேணும், ஒரு சலுகை வேணும், வரணும்னா சோனியா காந்தி அம்மாவை பார்க்கணும், போனோன்னா வீல் சேர் வச்சுக்கிட்டு அது போய் அவங்க பாவம் உடல்நிலை இல்லாதனால வீல் சேரில் போகிறாரு, தவறு ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்படியாவது அந்த சிரமத்தோடு போய் என்ன கேட்குறாங்க, குடும்பத்துக்கு பதவி வேணும், என் மகள் வந்து திகார் ஜெயிலில் கஷ்டப்படுறாங்க, கரப்பாம்பூச்சி இருக்குது, பள்ளி இருக்குது, நல்ல வேலை உள்ளுக்குள்ளே சிங்கம் புலி இருக்குதுன்னு சொல்லாமல் போனார். எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. சரி, ஒழுங்காக சுகாதாரம் மெயின்டைன் பண்ணாத பல இடங்களில் வந்து மெயின்டைன் பண்ணுற வீடுகளில் கூட இன்றைக்கி நல்ல அருமையான பெரிய ஏரியா, ஒரு பிளாட் வந்து 20 கோடி ரூபா போகுதுன்ற இடத்துல கூட கொசு தொல்லை இருக்குது, அங்கே கூட கரப்பாம்பூச்சி வருது. ஸோ இப்படி தான் இருக்குது பொதுவான நிலைமை. என்ன சொல்லி வருகிறேன் என்றால், இப்போது வந்து இந்த இதில் வந்து இவங்க 2 பேர் எடுத்திருக்காங்கன்னா, ஏன் வந்து இவங்க 2 பேரை வந்து சொல்கிறாங்கன்னால், மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் மறுபடியும் திமுக அதிமுக அப்படின்னு வரும்பொழுது என்ன பிரச்சனை, ஒரு சலிப்பு தட்டி போகுது இல்லையா? இப்போது சினிமா நடிகர்களோ நடிகைகளோ பார்த்தீங்கன்னா கூட, அது உங்கள் நடிகைகள் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 5 வருஷத்துக்கு மேலே சீசன் இருக்காது, அதுக்கப்புறம் மாறிடுவாங்க. எம்ஜிஆர் அவர்களே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து அவருக்கு பர்மனண்ட்டாக வந்து கதாநாயகி வந்து பானுமதி இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு பீரியடில் வந்து சரோஜா தேவி இருந்தாங்க, அப்புறம் ஜெயலலிதா, அப்புறம் லதா. ஏன் மக்கள் மாற்றத்தை ஏற்படும். என்ன ஹீரோ மட்டும் அதே ஹீரோ இருப்பாங்க, அது தமிழ்நாட்டுடைய அது ஒரு பாரம்பரியம்னு வச்சுங்க. 75 வயசானாலும் ஹீரோ வந்து அதே மாதிரி 50 பேர் அடிப்பார், நின்ன இடத்துல அப்படியே எல்லாம் கையாட்டிட்டு, அதெல்லாம் வந்து பாரம்பரியம். ஆனால் பொதுவான மக்கள் வந்து எதை விரும்புகிறாங்க? சினிமா, அரசியல் ரெண்டும் ஒன்று தான். தமிழ்நாட்டில் மாற்றத்தை விரும்புகிறார்கள். இந்த மாற்றத்தை விரும்பும்போது ஏற்கனவே இருப்பவர்கள் மீது ஒரு சலிப்பு இருக்கிறது.
அதிருப்தி இருக்கிறது. அவர்கள் ஆட்சியில் இருந்ததுனால அவங்க வந்து இது செய்யலை அது செய்யலை, இவங்க இருக்கும்போது இதை விட்டாங்க, இது ஊழல் நடந்துச்சு, இது குற்றம் நடந்துச்சு, பாலியல் குற்றம், பிரிட்ஜு விழுந்துருச்சு, ஸ்கூல் விழுந்துருச்சு, அவங்க இருக்கும்போது பொள்ளாச்சியில் நடந்துச்சு, அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, வரிசையாக ஃபெலிக்ஸு பிரச்சனை, அவங்க இருக்கும்போது 1-2 கஸ்டடி நடந்துச்சு, இவங்க இருக்கும்போது 30-35 கஸ்டடி நடந்துச்சு. இப்படி தான் பார்க்கணும். இவங்க இருக்கும்போது எவ்வளோ கஸ்டடி டெத்து? 5, இவங்க 35. இல்லைங்க, இதோட இது பரவாயில்ல. இப்படி தான் நம்ம வந்து முடிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இதெல்லாம் இல்லாமல் புதிய வரவுகளிடம் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இவங்க இதை விட சிறப்பாக இருப்பாங்களா, இதை விட மோசமாக இருப்பாங்களா, இதே மாதிரி இருப்பாங்களா, எந்த விதத்தில் இருப்பாங்க தெரியாது. அந்த எதிர்பார்ப்புகளில் சீமானும் அண்ணாமலையும் வருகிறார்கள். அதற்கு நான் திருப்பி அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நம்ம மறுபடியும் நம்ம சேனலில் பேசிக்கிட்டு இருக்கிறது தான் சொல்லுது என்னென்னா, கருத்தியல் வந்து ஏதோ மக்கள் கவனிப்பதில்லை அப்படின்னு நம்ம பொதுவாக நினைக்கிறோம். ஏதாவது அங்கே போய் ஓட்டு குத்திடுவாங்க, அது குத்திடுவாங்க, யாரும் காது கொடுத்து கேட்கறது இல்லைன்னு. ஆனால் உள்மனதில் அடிமனதில் கருத்தியலை வாங்கி கொள்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள். நம்ம எல்லாம் சொல்லுவோம், இளைஞர்கள் தான் வந்து நம்ம யாரையோ ஒருத்தர் மனசில் வச்சுட்டு சொல்லுவோம், இந்த பேரிகேட்டில் எகிரி குதிக்கிறான் பாரு, மூலையே இல்லாதவன், முட்டாவன், ஏதோ ஒரு கட்சியே மனசில் வச்சு சொல்லுவோம். ஆனால் எல்லாமே அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயமே தமிழ்நாட்டில் அப்படி இருக்குன்றது அவசியம் இல்லை. அப்போ என்ன ஆகுது? இந்த கருத்தியல், ஏன் அண்ணாமலை 2வது வர்றாரு? அவர் பாஜகவில் இருக்காருன்றாங்க, ஏதோ பேருக்கு இருக்காரு, ஏதோ கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க, இல்லைங்கிறாங்க. ஆரம்பிக்க போகிறதா செய்திகள் வந்துச்சுன்னு சொன்னால் உடனே நம்மளை வந்து திட்டுறாங்க. பாஜக உயிருள்ளவரே அவர் இருப்பார், அது அவரில் சொல்லணும். சரி, மாறி போயிட்டாருன்னு வைங்க, வேறு கட்சிக்கு தனியாக ஒரு கட்சி வேறு கட்சிக்கு போக மாட்டார், தனி கட்சியை ஆரம்பிக்கிறாருன்னா, இப்போ அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டார்னு சொன்னோம்லாம் வந்து தற்கொலையை பண்ணிக்க போகிறாங்க. அப்படி வைகோ வந்து தனி கட்சி அவரை விலக்கிட்டாங்கன்னு தற்கொலை பண்ணவங்க ஃபோட்டோலாம் மாட்டி வச்சுட்டு கடைசியில் அவர் அதே திமுகவுக்கு வந்து இல்லையா? நான் வந்து அதனால் யாரையும் குறை சொல்லலை. அரசியல் சூழ்நிலைகள் என்பது சில சமயங்களில் கணிக்க முடியும், யூகிக்க முடியும். பல சமயங்களில் வந்து பொதுமக்களால் கணிக்க முடியாது. அதற்கு பின்னணி வேறு ஏதாவது இருக்கும், அது தெரியாமல் கூட போகும். இல்லை, அந்த நுணுக்கங்கள் மக்களுக்கு புரியாமல் இருக்கும். அப்போது அண்ணாமலையும் சீமானுக்கும் ஏன் வந்து இந்த 2 பேருக்கும் உள்ள ஒரு ஒரு ஒற்றுமையை மட்டும் பார்ப்போம். இவங்க 2 பேர் சொல்லியிருக்காங்க, விஜயை விட்டுட்டாங்க, ஏன்னு தெரியல. உதயநிதியை விட்டுட்டாங்க, ஏன்னு தெரியல. இப்போ எடப்பாடியையோ ஸ்டாலினையோ இளைஞர்களை எடுக்க முடியாது நம்ம. அதனால் இது எதிர்பார்க்கல, அது நியாயமும் கூட, அந்த கணக்கில் வரல அவங்க. அப்போது விஜய் ஏன் விட்டுட்டாங்க? இப்போ நடந்த சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள்லாம் ஒரு காலம் அவருக்கு நிர்வாக திறமை இல்லையோ, குறைவாக இருக்கிறதோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கலாம், அதனால் இருக்கலாம். அண்ணாமலை வந்து கருத்தியல் ரீதியில் வந்து அவர் பேசுகிறதெல்லாம் எப்போவுமே சாதுரியமாக பேசுவார், கேள்விகள் கேட்டதுக்கு சரியாக போல் சொல்லுவார். எனக்கு தெரிந்தவரை தமிழகத்தில் எப்போ வேணாலும் எந்த கேள்வியை கேட்டாலும் அதற்கு ஒரு சரியான பதிலை, இல்லை சரியான பதில் சொல்றதை விட தகுந்த பதிலை தகுந்த விதத்தில், அதே சமயத்தில் மரியாதை தவறாமல், பண்பு தவறாமல் சொல்லக்கூடிய இருவர் வந்து சீமானும் அண்ணாமலை. என்ன வழக்கம் போல என்ன சீமான் சொம்புன்னுவாங்க. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறாருன்னும் போது இவர் வந்து விஷயம் தெரியாதவர், ஒன்றும் தெரியாமல் பேசுகிறாருன்னுவாங்க. நான் வந்து அண்ணாமலைக்கு வந்து வளமான எதிர்காலம் இருக்கிறதுன்னு தான் சொல்கிறேன். அண்ணாமலை போன்ற படித்த விஷயம் தெரிந்த அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டுக்கு தேவை. அவர் பாஜகவில் இருக்காரா இல்லையா அதெல்லாம் வந்து அவருடைய விஷயம், அது பாஜகவுக்கும் அவருக்குமான விஷயம். நான் பாஜக உறுப்பினர் கூட கிடையாது. நான் சொல்கிறது என்னென்னா, அண்ணாமலையுடைய பங்கு, அரசியல் பங்கு தமிழ்நாட்டிற்கு பயனுள்ளதாக இருக்கும். எப்படி சீமானுடைய கருத்தியல் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் அதையும் சொல்கிறோம். இதில் வந்து நம்ம இவர் அவருன்னெலாம் வந்து ஒரு பாரபட்சமாக பேசவில்லை. அப்போது இந்த ஜனநாயகன் ஃபவுண்டேஷனில் எடுத்த இந்த 2 பேருமே இவங்களுக்குள்ள என்ன ஒற்றுமைன்னு கேட்டால், இவர்கள் பேச்சில் கருத்தியல் உண்மையாக வெளிப்படுகிறது. சமுதாயத்திற்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு கருத்தியலாக இருக்கிறது. வெறும் தேர்தல் அரசியலை மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் தமிழ்நாட்டு மக்களின் நல்வாழ்வு, எதிர்காலம், நெடுங்காலம்
குறுகிய காலம் மட்டும் இல்லாமல் நெடுங்காலத்தை மனதில் வைத்து இவர்களுடைய கருத்துக்கள். அதே சமயத்தில் அந்த கேட்குறவன் வந்து நக்கலாக தான் கேட்பான், வம்புக்கு தான் கேட்பான். அங்கிருந்துன்னா அவங்களுக்கு எங்கேருந்துன்னு தெரியும். அங்கே ஐடி விங்கிலேருந்து எழுதி கொடுத்து கேட்பாங்க. அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் இந்த கேள்வின்னு வரும். நம்ம பத்திரிகை துறை, மீடியா துறைன்றதை நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம். கிண்டி விடு, எரிச்சலை மூட்டு, இப்படி தான் கேட்பான். ஆனால் இதையெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு கொஞ்சம் லைட்டாக கோவப்படுற மாதிரி எரிச்சலை காமிக்கணும். அதே சமயத்தில் ஒரேடியாக கோவப்படக்கூடாது. பண்பாகவும் பேச வேண்டும். அதே சமயத்தில் வந்து பகன்னு முழிக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். இப்படிப்பட்ட சாதுரியம் உள்ள தலைவர்கள் என்றால் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் இளைஞர்கள்னு சொல்றதுனால, இளைஞர்கள் நான் சொல்றது வந்து வயசு இல்லை, அடுத்த தலைமுறை இளைஞர். அதில் நிச்சயமாக ஜனநாயகன் ஃபவுண்டேஷன் ஓட்டு எப்படி இருக்கோ இல்லையோ, நான் வந்து நிச்சயமாக சீமான், அண்ணாமலை இருவரையும் எதிர்கால தலைவர்களாக நானே வந்து இப்போ என்ன ஓட்டு போட சொல்லியிருந்தா என்ன இளைஞர்கள் கூப்பிட மாட்டாங்க. அதனால் என்கிட்ட கேட்கல ஜனநாயகம் ஃபவுண்டேஷன். அதனால் வந்து நிச்சயமாக அவர்கள் இருவரும் வந்து அதற்கு தகுதியானவர்கள் என்பது தான் சொல்கிறது. பாக்கி பேருக்கு அந்த தகுதி இல்லையா என்று கேட்டால் வரலாம், அவர்களுக்கு அந்த தகுதி வரலாம். ஏன்னா அது உடனே இந்த 2026 வந்துடும் எதிர்பார்க்க முடியாது. விஜயும் நிச்சயமாக அனுபவம் பெற்று, அனுபவத்தை அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் முதிர்ச்சி பெற்று அந்த நிலைமைக்கு வரலாம். ஆனால் வருவதற்கு சில வருடங்கள் பிடிக்கலாம். உதயநிதிக்கு அவருக்கு ஆக்சுவலாக வந்து அப்படி வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து அந்த இதில் வந்துடுறாங்க, அந்த வாரிசு இதில் வந்துடுறதுனால. அது ராஜாவோட பையன் இளவரசர் எப்படி இருக்கிறார் என்பதை வைத்து தேர்ந்தெடுத்து இளவரசராக வந்து யாரையும் வைப்பதில்லை. ராஜாவோட பையனாக இருந்தால் இளவரசரை விட அங்கே வேறு யாருமே திறமை இல்லையா அப்படின்லாம் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. ஒரு ராஜா இருக்கார், எவ்வளோ பேர் மந்திரி ராஜாவோட புச்சாலி கூட இருப்பாங்க, இளவரசரோட துணிச்சலானவங்க, சாதுரியமானவங்க இருப்பாங்க, திறமையானவங்க. ஆனால் ராஜா பையன் தானே இளவரசர். அதானே நியாயம். ஒரு மன்னர் ஆட்சியில் அதுதானே நியாயம். அதனால் அந்த கதை வேறு. அதை வந்து இதோடு நம்ம ஒப்பிடக்கூடாது, ஒப்பிடுவது நியாயம் இல்லை. அந்த வகையில் இது ஜனநாயக ஃபவுண்டேஷன் வந்து எடுத்தது வந்து அவர்களுடைய தேர்வு எந்த முறையில் எடுத்தார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. அதனால் வந்து அவங்க அப்படி கரெக்டாக தான் எடுத்தாங்க. நம்ம கேரண்டி பண்ணுறதுக்கு அவங்க யார் நமக்கு தெரியாது. நம்ம இன்னும் அந்த அளவுக்கு ஆய்வு பண்ணல. அதை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் அதை பதில் சொல்கிறேன். ஆனால் தேர்வு நியாயமானதாக தெரிகிறது. இதே மாதிரி மக்கள் தேர்வை வந்து ஓட்டு அளிக்கும் போது எடுத்துக்கொண்டால், அதாவது இதை கடைப்பிடித்தால் தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வருவதும் என்பதை விட அரசியல் பாதையில், அரசியல் அந்த வெளிச்சத்தில் ஒரு நல்ல ஒரு உண்மையான விடியல் வரும். நான் சொல்றது தேர்தலுக்கான விடியல் இல்லை, உண்மையான விடியல் வரும். காங்கிரஸை எதிர்க்கும் போது இந்த பணப்பட்டுவாடா என்ற ஒரு பிரச்சனை இருக்காது. ஏன்னா சீமான் எந்த காலத்துலேயும் வந்து பணம் கொடுத்து வாக்கு வாங்க போகிறதில்லை. திமுகவை போலவோ ஓரளவுக்கு அதிமுகவை போலவோ பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிறதுன்றது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறு எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் இல்லை. விஜய் இனிமேல் என்ன கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க, இல்லை கொடுக்கறதுக்கு இப்போ பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறார் விஜய் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்று வரை ஒரு கேள்விக்குறியாகவும் ஆச்சரியக்குறியாகவும் ஒரே சமயத்தில் இருக்கக்கூடியவர் விஜய் தான். ஒரு சமயத்தில் கேள்விக்குறியாக தெரியாது. இவர் அரசியல் வந்து என்ன பண்ணுவார், இவருக்கு இன்னும் அந்த இது கூட தெரியலையே, இது கூட நிர்வாகம் ஒன்றும் புரியலையே, அவருக்கு இன்னும் கேள்விக்குறியாக இருக்கார். இதெல்லாம் விட தைரியமாக நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு என்ன துணிச்சல், அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கிறது என்பதை பார்த்தால் ஆச்சரியக்குறியாக இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு ஒரு நபர் வந்து அரசியலில் வந்து கேள்விக்குறியாகவும் ஆச்சரியக்குறியாகவும் இருப்பது அதிசயமே அசந்து போகும் அதிசயமாக விஜய் இருக்கிறார் அரசியலில். இந்த 2026 தேர்தல் தாண்டி முடிவுகள் வந்தால்தான் அந்த கேள்விக்குரிய, அது ஆச்சரியக்குறியா இல்லை அது எந்த மாதிரி ஒரு நிலை அவருக்கென்று அரசியலில் எந்த நிலை மக்கள் கொடுக்கிறார்கள் தெரியாது. அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர் இன்னும் மேலே வளர்ச்சி பெற வேண்டும். அந்த வகையில் இவர் காரைக்குடியில் நிற்பது என்பது ஒரு சேஃப் சீட்டுன்னு சொல்லலாம்.
சீமான் அவர்கள் நம்ம கூட திருப்பி திருப்பி சொல்கிறோம், அவர் எத்தனை தடவை வெற்றி தோல்வியே எனக்கு கவலை இல்லைன்னு பேசினாலும் இதை தாண்டி ஒரு 4 பேராவது, குறைந்தபட்ச 4 பேராவது சட்டமன்றத்துக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து போகணும், சீமான் உட்பட. அப்படி போன உடனே சட்டமன்றமே ஆட்சியே வந்து மாற்றிட முடியுமா, ஆட்சியே சரி பண்ணிட முடியுமா, யார் ஆட்சி செய்தாலும் நம்ம அப்படி பேசலை. சட்டமன்றத்தில் குரல் ஒலிக்கும் போது அது வந்து தமிழ்நாடு முழுக்க அதிகாரபூர்வமான குரலாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் என்னதான் வெளியில் பேசுனா கூட சட்டமன்றத்தில் போய் பேசும் பொழுது அது அதற்கான முக்கியத்துவம் கிடைக்கும். அது வெளியே தெரியும் பொழுது மக்களிடையே ஒரு கூடுதல் அங்கீகாரம் கிடைக்கும். ஓகே சார், பல்லர்களுக்கு தெளிவாக நேரத்திற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.